இன்றைய முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24 வசனம் 3 முதல் 21 முடிய. அந்நாட்களில் சவுல் இஸ்ரேல் முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர் தம் ஆட்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர் தம் ஆட்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆட்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கு ஏற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவிழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார். அவர் தம் ஆட்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவனுக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவராதனால் நான் அவர் மேல் கை வைக்கக்கூடாது என்றார். ஆதலின் தம் ஆட்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின் சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன்பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது, உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதரின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர், ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர், என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்க மாட்டேன் என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே, பாரும், என் கையிலிருக்கும் உம் மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் உம் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கெதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராய் இருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கு எதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரவேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயை அன்றோ? ஒரு தெல்லுப்பூச்சியை அன்றோ? ஆண்டவர் நடுவராய் இருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி உம் கையினின்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல் தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுந்தார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தியிருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்ட பின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ரவேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி. புனித மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனம் 13 முதல் 19 முடிய. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொடுக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேவியின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயோவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.